Hello all, this is Deep Learning course part 7 video. போன வீடியோல வந்து vanishing gradient problem, exploding gradient problem and சில weight initialization techniques பத்தி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல வந்து நான் dropout layers பத்தி சொல்ல போறேன். So dropout layers வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு இல்ல ரெண்டு லேயர் இருந்தா ஓகே இந்த ப்ராப்ளம் வந்து வராது. என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கனா overfitting. இந்த overfitting ப்ராப்ளம் வந்து வராது. சப்போஸ் இந்த நியூரல் நெட்வொர்க் வந்து ரொம்பவே டீப்பா இருக்கு, அதாவது நிறைய லேயர்ஸ் இருக்கு, நிறைய ஹிடன் லேயர்ஸ் இருக்கு அப்படின்னா அங்க வந்து overfitting ப்ராப்ளம் வந்து நடக்கலாம். ஸோ இதெல்லாம் என்னன்னு நான் வந்து டீடைலா சொல்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓவர்ஃபிட்டிங்னா என்னது? நம்ம அதை ஆல்ரெடி மிஷின் லேர்னிங்கில் படித்தோம். அந்த ஒரு மாடல் வந்து ட்ரைனிங் டேட்டாவில் ஒழுங்காக வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஆனால் அது வந்து பார்க்காத அன்சீன் டேட்டா, அதாவது டெஸ்ட் டேட்டாவில் அது வந்து ஒழுங்காக வேலை செய்யாது. ஸோ இதுதான் வந்து ஓவர்ஃபிட்டிங். இந்த மாதிரி டீப் நியூரல் நெட்வொர்க் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஓவர்ஃபிட்டிங் ப்ராப்ளம் வந்து நடக்கலாம். பிகாஸ் நிறைய நியூரான்ஸ் இருக்குது, நிறைய லேயர்ஸ் இருக்குது, நிறைய நெட்வொர்க்ஸ் இருக்குன்ற போது கண்டிப்பாக அது ஏதோ ஒரு இடத்துல வந்து கொலாப்ஸ் ஆகி ஓவர்ஃபிட்டிங் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதாவது டேட்டா வந்து டெஸ்ட் டேட்டாவில் வந்து ஒழுங்காக ஒர்க் செய்யாது, ஒழுங்காக வந்து ப்ரெடிக்ட் பண்ணாது. இது நம்ம வந்து ஆல்ரெடி மிஷின் லேர்னிங்லேயே ஒரு இடத்துல பார்த்துருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட். ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட் பற்றி நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா மறக்காமல் என்னோட மிஷின் லேர்னிங் பிளேலிஸ்ட்டை வந்து பாருங்கள். அதில் நான் வந்து எல்லா அல்காரிதம்ஸ் பற்றியும் டீட்டெயிலாக அண்ட் வித் இம்ப்ளிமெண்டேஷனோட நான் சொல்லியிருப்பேன். ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் வந்து என்ன நடக்கும்? ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டெசிஷன் ட்ரீஸ் வந்து நம்ம பில்ட் பண்ணியிருப்போம் இல்லையா? லைக் வந்து இந்த மாதிரி. ஸோ இது ஒரு டெசிஷன் ட்ரீ, இது ஒரு டெசிஷன் ட்ரீ அண்ட் இது ஒரு டெசிஷன் ட்ரீ அண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகும். ஸோ இதுதான் நம்ம வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டெசிஷன் ட்ரீல வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் போகாது. நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. 3 ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா ஒரு டெசிஷன் ட்ரீக்கு வந்து கிரெடிட் ஸ்கோர், இன்னொன்று வந்து ஆனுவல் இன்கம், இன்னொன்று வந்து லோன் அமௌண்ட். இந்த மாதிரி சப்செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் ஒரு டெசிஷன் ட்ரீக்கும் வந்து சப்செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் தான் வந்து போயிருக்கு தவிர ஹோல் ஃபுல் ஃபீச்சர்ஸ் வந்து போகலை. இந்த மாதிரி போகிறதுனால நம்ம வந்து இங்கே ஓவர் ஃபிட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணலாம். சப்போஸ் ஒரு டெசிஷன் ட்ரீலே வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் போட்டு தாக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து ஓவர் ஃபிட்டிங் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக ஒரு இதில் வந்து ரேண்டமாக நம்ம வந்து ஃபீச்சர்ஸை சப்செட்டாக வந்து எடுத்து நம்ம உள்ளே அனுப்புகிறோம். இதுதான் வந்து ஸோ இப்படி தான் வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் வந்து ஒர்க் ஆகும். அந்த கான்செப்ட் தான் வந்து இங்கேயோ வரப்போகுது. அங்கே எப்படி சப்செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் போகுதோ இங்கேயோ வந்து அதே மாதிரி சப்செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் தான் வந்து போகுது. அதுக்கு தான் வந்து ட்ராப் அவுட் ரேஷியோன்னு வந்து ஒன்று இருக்குது. ட்ராப் அவுட் ரேஷியோ அப்படின்னா என்னென்னா, ஸோ இது வந்து இன்புட் லேயர், இது வந்து ஹிடன் லேயர் 1, இது வந்து ஹிடன் லேயர் 2 அண்ட் இது வந்து அவுட்புட் லேயர். இந்த மாதிரி ஒரு லேயரும் இருக்கு இல்லையா? இந்த ஒரு லேயர்லேருந்தும் சப்செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் தான் வந்து போகுது. இப்போ இன்புட் லேயரில் 4 நியூரான்ஸ் இருக்குன்னா அந்த நியூரான்ஸில் எவ்வளோ நியூரான்ஸை வந்து நம்ம ட்ராப் அவுட் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ராப் அவுட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0லேருந்து 1 தான் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இன்புட் லேயருக்கு வந்து ஒரு ட்ராப் அவுட் ரேஷியோ வந்து 0.5 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐடியலாக வந்து எவ்வளோ இருக்கணும் அந்த ட்ராப் அவுட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 0.2லேருந்து 0.5 வந்து இருக்கணும். இது எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னா அதுக்கு நம்ம வந்து ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் பண்ணி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நம்ம வந்து 0.5 கொடுத்துட்டு சப்போஸ் வந்து மாடல் வந்து ஒழுங்காக வந்து ப்ரெடிக்ட் பண்ணல, நிறைய எரர் வருதுன்னா அப்போ நம்ம வந்து ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் பண்ணி நம்ம வந்து இந்த வேல்யூவை கோடில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ட்ராப் அவுட் ரேஷியோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்புட் லேயருக்கு வந்து 0.5 கொடுத்தோம். பாதி நியூரான்ஸை வந்து நம்ம ட்ராப் அவுட் பண்ணுறோம். பாதி நியூரான்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நியூரானையும் இந்த நியூரான் நம்ம வந்து கட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த நியூரான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எது கூடயும் வந்து லிங்க் ஆகவே இல்லை. இந்த மிடில் இருக்க 2 நியூரான் தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஹிடன் லேயர் நியூரான்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு தவிர இந்த 2 நியூரான் வந்து எதுக்குமே வந்து கனெக்ட் ஆகலை. இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்ரேஷன்ஸ் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் ப்ரொபகேஷனும் நெக்ஸ்ட் பேக்வர்ட் ப்ரொபகேஷனும் வந்து ஒரு ஐட்ரேஷன், நெக்ஸ்ட் நடக்க போகிற ஃபார்வர்டும் பேக்வர்டும் வந்து இன்னொரு ஐட்ரேஷன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் வந்து இது கண்டிப்பாக இந்த 2 நியூரான்ஸும் வந்து ஒர்க் பண்ணாது, இது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாது. ஸோ இந்த மிடில் இருக்க 2 நியூரான்ஸும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண போகுது. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இந்த ஹிடன் லேயருக்கும் வந்து 0.5 நம்ம வந்து ட்ராப் அவுட் ரேஷியோ வச்சோன்னா இந்த நியூரான் அண்ட் இந்த நியூரான் வந்து நம்ம ட்ராப் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த 2 நியூரான் பார்த்தீங்கன்னா எங்குமே வந்து லிங்க் ஆகவே இல்லை. ஸோ இந்த நியூரானும் பார்ட்டிசிபேட் பண்ணாது, இந்த 3 நியூரான்ஸ் மட்டும் தான் பண்ணும். அண்ட் அதே மாதிரி இங்கே நம்ம வந்து 0.5 வச்சோம் அப்படின்னா சேம் இது 2 வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு இந்த டயக்ராமில். இந்த லிங்க்ஸ் வந்து போகாது. பிகாஸ் இந்த 2 நியூரான் வந்து ட்ராப் அவுட் பண்ணிட்டதுனால இந்த 2த்துக்குமே வந்து எந்த லிங்க்கும் வந்து போகாது. ஸோ அங்கே நான் வந்து தெரியாமல் அந்த லிங்க் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ வந்து இப்படி தான் நடக்கும். ஸோ இந்த 2 இன்புட் லேயரில் வந்து ஆக்டிவாக இருக்க நியூரான்ஸ் வந்து ஹிடன் லேயரில் எந்த நியூரான்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கோ ஸோ அது கூட மட்டும் தான் வந்து அது லிங்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அதே மாதிரி ஹிடன் லேயரில் இது 2 வந்து நம்ம ட்ராப் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து அவுட்புட் போகாது. ஸோ இது 2 மட்டும் தான் வந்து அவுட்புட்க்கு போகும். இப்போ வந்து அவுட்புட் வந்து ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பேக்வர்ட் போகும். ஸோ எதுக்கு நம்ம பேக்வர்ட் போகிறோம்?
லாஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா லாஸை கம்மி பண்ணுறதுக்கு வந்து நம்ம பேக்வர்ட் ப்ரொபகேஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ அகைன் வந்து பேக்வர்ட்ஸில் நீங்கள் போகும்போது இந்த 2 நியூரானோட வெயிட் மட்டும் தான் வந்து அப்டேட் ஆகும். இது ரெண்டும் வந்து அது கன்சிடரே பண்ணாது, பிகாஸ் வந்து அது ட்ராப் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி அகைன் அடுத்த பேக் ப்ரொபகேஷனில் இந்த 3தோட வெயிட், இந்த 3 நியூரான்ஸோட வெயிட் மட்டும் தான் வந்து அப்டேட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2 நியூரான்ஸோட வெயிட் மட்டும் தான் வந்து பேக் ப்ரொபகேஷனில் அப்டேட் ஆகும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஐட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ 0.5 அப்படின்ற ட்ராப் அவுட் ரேஷியோ வந்து அப்படியே தான் இருக்கும். வேற 2 நியூரான்ஸ் வந்து அது ரேண்டமாக வந்து ட்ராப் அவுட் பண்ணும். இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்லலை, நம்ம சொல்ல முடியாது இது ரெண்டுத்தையும் வந்து நீ ட்ராப் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதுவே ரேண்டமாக 2 சூஸ் பண்ணி வந்து அது ட்ராப் அவுட் பண்ணிடும். நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து வேறு 2மே அது வந்து ரேண்டமாக ட்ராப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது 2த்தையும் வந்து அது ரேண்டமாக வந்து ட்ராப் பண்ணி விட்டுடலாம். அண்ட் இது 2 பார்த்தீங்கன்னா வந்து இப்போது ஆக்டிவாக இருக்கும். ஆக்டிவாக இருக்கும்போது அது வந்து எல்லா லிங்க்கையும் வந்து பாஸ் பண்ணும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து வேறு 2 வந்து ரேண்டமாக ட்ராப் அவுட் ஆகும். அகைன் வந்து பேக் ப்ரொபகேட் பண்ணும்போது அந்த வெயிட்ஸ் மட்டும் வந்து அப்டேட் ஆகும். அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் போகும்போது வேறு 2 நியூரான்ஸ் வந்து ரேண்டமாக ஆக்டிவேட் ஆகும். இப்படி தான் வந்து ட்ராப் அவுட் லேயர்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஒரு ஐட்ரேஷன்லேயும் வந்து டிஃப்ரெண்ட் சப்செட் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ சப்செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் சொல்லும்போது சப்செட் ஆஃப் நியூரான்ஸ், ஸோ டிஃப்ரெண்ட் சப்செட் ஆஃப் நியூரான்ஸ் வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸோ வந்து ட்ரைனிங்கில் வந்து இது ஓகே. ஸோ ட்ரைனிங் அப்போ வந்து இது நடக்கும். டெஸ்டிங் அப்போ வந்து என்ன நடக்கும்? டெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா ட்ராப் அவுட்லாம் அது எதுவுமே பண்ணாது. எல்லா நியூரான்ஸும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண, எல்லா நியூரான்ஸும் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஸோ ட்ராப் அவுட் லேயர் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இப்படி தான் ஒரு இதுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து ட்ராப் அவுட் லேயர். ஸோ வந்து இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் வந்து ஓவர் ஃபிட்டிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ட்ரைனிங் டேட்டாவில் மட்டும் இது ஒழுங்காக ஒர்க் ஆகுது, டெஸ்ட் டேட்டாவில் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலைன்றதுக்காக தான் வந்து இந்த ஓவர் ஃபிட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இங்கே ட்ராப் அவுட் லேயர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட வீடியோ வந்து முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நான் வந்து வீடியோஸ் போடுறது ஸ்டாப் பண்ண மாட்டேன். டிலே மேபி ஆகலாம் தவிர நான் வந்து எந்த பாயிண்ட்டில் வந்து ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் வேறு டாப்பிக்கோட பார்க்குறேன். பை.